E20 பெட்ரோல் பயன்பாடு குறித்து பெரும் விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்தவர் பிரேமராஜ் தேவதா. மருத்துவரான இவர் வாங்கிய மாருதி சுசுகி கிராண்ட் வில்ட்ரா கார் E20 பெட்ரோல் பயன்படுத்திய பிறகு மீண்டும் இன்ஜின் செயலிழந்துள்ளது. காரின் நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு சென்றபோது பெட்ரோலில் கலப்படம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதே பிரச்சனை மீண்டும் தொடர்ந்ததால் அரசு ஆய்வகத்தில் காரின் பெட்ரோலை பிரேமராஜ் பரிசோதனை செய்துள்ளார். அப்போது காரின் ஃபியூவல் டேங்கில் வெள்ளை நிறத்தில் தயிர் போன்ற படிவம் படிந்திருந்ததும் அது பெட்ரோலில் கலக்கப்பட்டிருந்த எத்தனால் தான் என்பதும் தெரிய வந்தது. ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் டாக்டர் தேவதா டீலர்ஷிப்பை அணுகிய போது பெட்ரோலில் உள்ள எத்தனால் காரணமாகவே இந்த கோளாறு ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கு நிறுவனம் பொறுப்பேற்காது என்று கூறியுள்ளார். ஆனால் கார் வாங்கும் போது இந்த இன்ஜின் E20 பெட்ரோலுக்கு முழுமையாக உகந்தது அல்ல என்ற விவரத்தை தன்னிடம் டீலர் தரப்பு கூறவில்லை என்று டாக்டர் தேவதா குற்றம் சாட்டுகிறார். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் நீதிமன்றத்தை பிரேமராஜ் தேவதாஸ் நாடியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் E20 பெட்ரோல் காரணமாக கார் பழுதாகியதாக புகார் அளித்த வாடிக்கையாளர்களுக்கு அதே மாடலில் புதிய கார் வழங்க வேண்டும் என்று மாருதி சுசுகி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. வாடிக்கையாளருக்கு 45 நாட்களுக்குள் புதிய கார் வழங்க வேண்டும் அல்லது 20 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாடிக்கையாளரின் மன உளைச்சலுக்கு இழப்பீடாக 1 லட்சம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவுக்காக 10,000 ரூபாய் வழங்கவும் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. E20 எரிபொருள் தொடர்பாக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பெரும் விவாதத்திற்கு மத்தியில் இந்த தீர்ப்பு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.